கள்ளக்குறிச்சியிலே சாவு 65, செத்தது கள்ள சாராயம் குடித்து. கரூரே நடந்தது 41 சாவு. 41 சாவு எப்படி நடந்தது உங்களுக்கு எல்லாம் தெரியும். இப்பொழுது காவல்துறை நான் ஏன் எச்சரித்தேன் என்று சொன்னால், எந்த இடத்தில் அனுமதி கேட்கிறார்களோ கொடுங்க. நீங்க முதலமைச்சர் வந்தா முதலமைச்சர் எந்த இடத்துல கேட்கணும் அந்த இடத்துல அனுமதி கொடுக்கிறீங்களா இல்லையா? முதலமைச்சர் வந்தாலோ துணை முதலமைச்சர் வந்தாலோ எந்த இடத்தில் அனுமதி கேட்கிறாங்களோ அந்த இடத்துல காவல்துறை அனுமதி கொடுக்கிறீங்களா இல்லையா? எவ்வளவு கொடிகள் கட்டுறாங்களா இல்லையா? எங்களுக்கு மட்டும் ஏன் அனுமதி மறுக்கப்படுகிறது? அனுமதி மறுக்கப்பட்டதில் தானே 41 பேர் உயிரிழந்து செத்து போனார்கள் கரூரிலே. அதில் செத்தவுடைய ஒரு பெண், ஒரு கணவனை இழந்த பெண், 10 வயது சிறுவனுக்காக தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிற ஒரு பெண் அந்த கூட்டத்தில் போகிறார்கள். அந்த குழந்தையை கையிலே பிடித்து நடத்து கூட்டிக் கொண்டே போகிறார்கள். கூட்டம் முடிவடைந்தது. எல்லா நெருக்கடி ஏற்படுகிறது. அந்த தாய் கீழே விழுகிறாள். அந்த தாய் மேலே எல்லோரும் மிதித்து போகிறார்கள். கண் முன்னாலேயே அவன் குழந்தை, அதையும் எல்லோரும் மிதித்து அது குழந்தை சாகிறது. இதே மாதிரி வயதானவர்கள் எத்தனை பேர்? 41 பேர். ஆனால் அரை மணி நேரத்தில் முதலமைச்சர் சென்னையிலிருந்து புறப்படுகிறார். முதலமைச்சர் அரை மணி நேரத்திலிருந்து சென்னையிலிருந்து புறப்பட்டு கரூருக்கு வருகிறார். எப்படி செத்து போனார் என்று தெரியுமா? அவருக்கு இன்டெலிஜென்ஸ் இருக்கு, ஒருவேளை தெரிந்திருக்கலாம். ஆனால் இங்க ஒரு ஆம்புலன்ஸ் இருக்கு. கரூரில் மட்டும் 30 ஆம்புலன்ஸ் வந்திருக்கு. ஏன் 30 ஆம்புலன்ஸ் வந்துச்சு? அங்கே திமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் யாரேனும் அங்கிருந்து ஏற்பாடு செய்தார்களா? இதை நான் சொல்லவில்லை, இன்னைக்கு பொதுமக்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். தவறு இருக்கிறது என்று இன்னைக்கு உச்சநீதிமன்றம் தமிழக அரசை தலையிலே கொட்டி இருக்கிறது. இன்னைக்கு தலை குனிந்து நிற்கிறார்கள் தமிழக அரசாங்கம். உச்சநீதிமன்றம் கேட்டிருக்கிறது, இந்த வழக்கை நீ மதுரை நீதிமன்றத்திலே தானே விசாரிக்க வேண்டும். எதற்காக சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு இந்த வழக்கு சென்றது? இன்னைக்கு உச்சநீதிமன்றம் கேட்டிருக்கிறது. கரூரிலே 41 பேர் இறந்து போனார்கள். அந்த பிண அறையில் 41 டெஸ்க் இருக்கிறதா? உச்சநீதிமன்றம் கேட்டிருக்கிறது. 41 பேரையும் நீ எவ்வளவு மணி நேரத்தில் நீ போஸ்ட்மார்ட்டம் பண்ணினீங்க? உச்சநீதிமன்றம் கேட்டிருக்கிறது. அந்த 41 பேரையும் எவ்வளவு நேரத்தில் பண்ண முடிந்தது? சரி, இரவு நேரத்தில் போஸ்ட்மார்ட்டம் பண்ணலாமா? உச்சநீதிமன்றம் கேட்டிருக்கிறது. தமிழக அரசு இதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டும். ஒரு நீதிபதியை நீங்க நியமித்திருக்கிறார்கள் உச்சநீதிமன்றத்தில். ரோஸ் அப்படிங்கிற ஒரு நீதிபதியை நியமித்திருக்கிறார்கள். ஆனால் அதற்கு தகுந்த பதில் தமிழக அரசு சொல்லியே ஆக வேண்டும். இவர்கள் SIT ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அதை விசாரிப்பதற்கு முன்னாலேயே ஒரு தனிநபர் ஆணையத்தை அவர்கள் போடுகிறார்கள். அருணா ஜெகதீசன் என்ற ஒரு தனிநபர் ஆணையத்தை போடுகிறார்கள். அந்த ஆணையம் எப்படிப்பட்ட ஆணையம் தெரியுமா உங்களுக்கு? தூத்துக்குடியிலே 9 பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள். அந்த ஆணையத்தை விசாரித்த ஒரு நீதிபதி. ஆனால் அந்த தூத்துக்குடி சம்பவம் இதுவரையிலும் என்னாச்சு என்று யாருக்கும் தெரியாது. அந்த மாதிரி ஒரு ஆணையம். சரி, சம்பவம் நடைபெற்றது. மாவட்ட கலெக்டர்கிட்டையும் மாவட்ட காவல்துறை அதிகாரிகிட்டையும் சீஃப் செக்ரட்டரி போன் பண்ணி என்னென்ன ரிப்போர்ட் கேட்கிறாங்க. அந்த ரிப்போர்ட் கேட்கறதுக்கு முன்னாடியே ஒரு தனிநபர் ஆணையத்தை அமைக்கிறது. ஆனால் உச்சநீதிமன்றம் தமிழக அரசை தலையிலேயே கொட்டி, உங்களுடைய விசாரணை நல்ல முறையில் நியாயமான முறையில் இருக்காது, அதனால் இது வழக்கை CBIக்கு நாங்கள் மாற்றுகிறோம் என்று இன்னைக்கு உச்சநீதிமன்றம் தானாக கொண்டு வந்து அறிவித்திருக்கிறார். அந்த விசாரணை நாங்களும் கேட்டோம். ஆரம்பத்திலே சொன்னேன் நான், 41 படுகொலை செய்த பிறகு உடனடியாக நாங்கள் அனைவரும் அந்த இடத்துக்கு போனோம். அந்த இடத்துக்கு போன உடனே சுப்ரீம் கோர்ட் பெஞ்ச் இதை உடனடியாக தானே இந்த வழக்கை எடுக்க வேண்டும் என்று நான், அண்ணன் ஹெச்ராஜா எல்லோரும் அங்கே சொன்னோம். ஆனால் இன்றைக்கு தான் அது நீதி கிடைத்திருக்கிறது. உச்சநீதிமன்றத்தில் வழக்கு CBIக்கு உச்சநீதிமன்றத்தால் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. நல்ல தீர்ப்பு நிச்சயமாக வெகு விரைவில் வரும். இதெல்லாம் யாரெல்லாம் மாட்டப் போகிறார்கள் என்பது தெரியாது, எந்த அமைச்சர்கள் மாட்டப் போகிறார்கள் என்பது தெரியாது. யார் சம்பந்தப்பட்டவர்கள் நிச்சயமாக அவர்கள் சிறைக்கு அனுப்பப்படுவார்கள். அந்த காலம் வெகு விரைவில் வரும். அதற்கான கூட்டம் தான் இந்த தமிழனின் பயணம். இல்லை என்றால் காரைக்குடியில் இவ்வளவு பேர் கூடுவார்களா?